என்னன்னு சொல்கிறது, ஃபஸ்ட் லெவல் போகிறேன், செகண்ட் லெவல் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். அந்த காலேஜ் 4 லெவல் முடிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்களா சார், அவங்க 2-3 பேர் வந்தாங்க. எப்படின்னா நீங்கள் என்னன்னா எவ்வளோ நான் சம்பளம்னா 15,000 வாங்கிட்டு இருக்கேன்ப்பா இப்போ விஎஃப்எக்ஸ் முடிச்சுட்டு. என்னையா சொல்கிற, 1.5 லட்சத்தை நான் இங்கே இந்த இடத்துல இந்த பக்கம் அடமான வச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னையா 15,000? எத்தனை டேரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க? டேரக்டர்ஸா? எதுக்கு டேரக்டர்? சம்மந்தமே இல்லைப்பா. நான் வந்து கொச்சினில் ஒரு கம்பெனியில் வேறு ஏதோ கம்பெனிக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் விஎஃப்எக்ஸ்னால் படத்துக்கெல்லாம் பண்ண மாட்டேன். விஎஃப்எக்ஸ் படத்துக்கு மட்டும் இல்லைப்பா, நிறைய இடத்துல நிறைய விஷயமா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது விஎஃப்எக்ஸில் பெரிய ஆளாக இருந்தால் தான் நான் டேரக்டர்கிட்ட பேச முடியும். அதுக்கு எப்போ வரும்னா அதுக்கு ஒரு 40 வருஷம் ஆகும்பா. என்னையா சொல்கிறீங்க, இதை போய் நான் எப்படியா வீட்டில் சொல்கிறது அப்படின்னா, அப்புறம் அப்படியே முட்டி மோதி ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல் போய் சேர்றேன். 20,000 மட்டும் கட்டியிருந்தாங்க. அந்த 2 லெவல் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டேன், அப்பா அப்படி நான் நடிக்க தான் போகிறேன், விஎஃப்எக்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா. டேய், உன்னை நம்பி 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு அதே அப்படின்னா, அதை வேணால் வித்தரலாங்கப்பா அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி இதான் இல்லை அப்படின்னா. எனக்கு அப்போ அந்த இடத்துல பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பைக் வேணாம், இந்த இதை விற்று அப்படியே கையில் காசு கொடுத்துட்றேன், நான் நடிக்க தான் போகிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க நம்பவே இல்லை. அப்புறம் ஒரு சூழ்நிலை காரணமாக நிறைய ஆடிஷன்ஸ், யூடியூப் சேனல் அப்படி இப்படிலாம் போயிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டா பெரிய ஆளாக எல்லாம் நடிக்கிறது அப்படின்னா, சரி அது ஒரு பிம்பம் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சென்னை ஒரு அண்ணன் மூலமாக வந்தேன்.